ஒரு வழியாக மீன் பிடிச்சாச்சு. மீன் பிடிச்சப்போ தான் ரெடி ஆகியிருக்கு. மணி 1 மணி ஆகிப்போச்சு. வாங்கிட்டு வந்துருக்கோம் எல்லோரும். இந்த இதில் மீன் இருக்குது. இல்லை வெளியே மீன் வச்சு கொண்டு வைக்கிருக்கான். வாங்க என்ன ரிவ்யூ பார்ப்பீங்க சாப்பிட்டு எடுத்து. ஒரு வழியாக சோறு ரெடி ஆகிடுச்சு. இங்கிட்டு குழம்பு ரெடி ஆகியிருக்கு. சரி திரும்பி சிரிக்கிறேன். எனக்கு தெரிய மாட்டேங்குது. இது கசக்குண்டா நல்லா இருக்கு. நிறைய போட்டாங்க. பச்சை எடுறா அந்த பாக்கெட் எடுறா. ஏய் போதும். பச்சை எடுறா. டேய் இங்க கொண்டுடா. இந்தடா வைடாண்டு. வெங்காயத்துல எடுத்துறாங்கடா போங்கடா. டேய் வெங்காயத்தை எடுத்துறடா போடா போடா. ஒரு திருப்பி கொள்ளு. இது எப்படி நான் திருப்பி போடுறேன். வெங்காயம் மட்டும் போடா. வெங்காயம் பச்சை மிளகா எங்கடா எல்லாத்தையும் போட்டாங்க. தக்காளியால ஒண்ணா போடுது. ஒழுங்கா வதங்காதடா அது வெங்காயம். அண்ணே எடுத்துக்கடா போடுறா. தனியாக உழைச்சிக்கிறியா எங்கள் ஓபி. இன்னும் கொஞ்சம் இதில் அருமையான மீன் குழம்பு ரெடி ஆயிரும். இங்கிட்டு வாடா அப்பேண்டா அதுக்குள்ள நிற்கிற. சட்டியே சின்ன சட்டியாக இருக்குது. 10 மந்தரில் எத்தனை பேர் இருக்கோம் நாங்கள்? 15 பேர் இருக்கோம் நாங்கள். நெல்லை விற்கிற மாதிரி அங்கே ஒருத்தன் இது பண்ணிக்கிறீங்க. அங்கே ஒருத்தன் ஒரு வழியாக சோறு வடிச்சாச்சு. 5 குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு மீன் பத்தலன்னு குழம்பு என்னது மீன் மேக்கரை போட்டுட்டான். சோயாபீன்ஸ் சொல்லுவாங்க. மலேசியத்தை பார்த்துங்க. இவன் தான் கெட்டாத பேசிக்கிட்டே இருக்கேன். என்னன்னு தெரியல. சொல்லி வளர்த்துறீங்க வீட்டில் எப்படி அவனை. வேற என்னமோ மாதிரி இருக்கு. குழம்பு மீன் குழம்பு பண்ணிட்டோம். விழுக மாட்டேது. இல்லை முடிச்சுட்டான் சாப்பாடு சமைச்சு. எங்களுக்கு கொண்டாந்து போடுறா. ஆனால் மீன் வெள்ளை கடலில் இருக்கு. மீன் தண்ணி ஒட்டவே இல்லை. என்ன பண்ணுறது தெரியல. இவன் தான் வச்சான். அவனு தான் வச்சான். பார்க்குறேன் அவனை வந்து வச்சான். பார்த்தா வெள்ளை கலரில் இருக்குது. இருந்தாலும் தண்ணி மீன் ஓடுது. நீ பேசுறேன் தண்ணி ஊற்றி விட்டேன். இதெல்லாம் ஆசையாக உட்காந்துருந்தேன். அதெல்லாம் அத்தான் ஆசை. பாரு வெள்ளை கலர் அப்படின்னு சமைப்பாங்களா. மீன் மேக்கர் அப்புறம் அங்கிட்ட அள்ளி போட்டு தள்ளிட்டாங்க. மீன் மேக்கர் அதோட எம்புல நான் ஊத்துனேன். கொஞ்சம் ஊத்துண்டா. இந்த ஒரு இவ்வளவு சொன்னேன். ஏய் ஆமா அந்த கோடல தான் சொன்னேன். வேற ஆத்து மாதிரி ஓடுது. காந்தி இந்த ஆத்து மாதிரி ஓடுது. கால் இல்ல ஊத்தி. ஏய் உனக்கு என்னமா? நீ வச்சே பார்த்தா எப்போ சாப்பிடுவீங்க? ஒரு நாள் சனிக்கிழமை ரெடி ஆயிடுச்சு.
காலைல 9 மணிக்கு ரெடி பண்ணி மணி 3 மணிக்கு தான் சாப்பிட்றோம் நாங்கள் பாருங்க. சரி முடிஞ்சு சாப்பிட்டு எடுத்து காமிக்கிறேன் ரிவ்யூ. கொஞ்சம் ரசம் ரசமா டேய் மீதி கொல்லக்கூடாது. வெளியே போய் குழம்பு அடி வேற லெவலில் சொல்லுங்க சரியா? வீடு வந்துட்டு அப்படின்னா சரியா? எப்படி இருந்துச்சு? அருமையாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? கீழே அருமையா இருந்துச்சு. அதே சொல்லணும் சரியா? சரியான சூப்பரா சூப்பரா வேலை சொல்லணும். குழம்பு எக்ஸாம்பிள் உள்ள பட்ஜெட் பேசும்பா.